ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பழனிமலை வேல் பிச்சை வீடியோ பார்ட் 1 நான் சண்டே கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதில் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அடுத்து வேல் வந்ததுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஓகே, இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள். இன்றைக்கி ஸ்க்ரீனில் நான் இதை மேக் பண்ணியிருக்கேன் ஏஐயில் போட்டு. நான் கனவில் எப்படி முருகனை பார்த்தேன் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். மல்லிகைப்பூ அவர் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. நான் கனவில் கண்ட காட்சியை தான் அதே மாதிரி இப்போ இதில் செஞ்சுருக்கேன். அதை தான் இந்த வீடியோலையும் உங்களுக்காக வச்சுருக்கேன். போன வீடியோவில் நான் நிறைய கனவு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோலையும் அதோடைய தொடர்ச்சியாக ஒரு கனவோடு தான் தொடங்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் வேல் பிச்சைக்காக நான் வேல் வாங்குகிறேன். அப்போ முருகர் மல்லிகைப்பூவில் இந்த மாதிரி காட்சி கொடுக்குறாரு. விஸ்வரூப தரிசனத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம். வேலும் வாங்கியாச்சு. இப்போ இந்த வேலுக்கு நான் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். அங்கேருந்து தொடங்குது. ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். ஆர்டர் கொடுத்துட்டு அவர் நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி ராத்திரி எனக்கு இன்னொரு கனவு. அந்த கனவில் என்னென்னா, நான் ஏதோ ஒரு முருகன் கோயிலில் இருக்கேன். அந்த முருகன் கோயிலில் முருகனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். முருகன் கையில் தண்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த தண்டம் என் கைக்கு வருது. அப்படியே காற்றுல மிதங்கி என் கைக்கு வருது. நான் அந்த தண்டத்தை கையில் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, சாய்வாக நிற்கிறேன். இந்த ஃபோட்டோவில் முருகன் எப்படி சாய்வாக நிற்கிறாரு, அதே போல் நானும் சாய்வாக முருகன் மாதிரியே நிற்கிறேன். நின்று நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தானே முருகர் தண்டத்தை கையில் வச்சுக்கிட்டு சாஞ்சு நிற்பார் அப்படின்னு நம்ம இந்த முருகன் மாதிரியே நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, முருகன் நிற்கிற மாதிரியே நான் நின்று என்னுடைய வலது கையில் தண்டத்தை வச்சு நான் நின்று இப்படி பார்க்குறேன். அடுத்த நொடி அந்த தண்டம் என்ன ஆகுதுன்னா, என் கையை விட்டு போயிடுது. போன அந்த தண்டம் வெள்ளி வேலாக மாறுது. அடுத்த காட்சியில் நான் என் வீட்டில் ஒரு வெள்ளி வேல் இருக்குது. நான் எதை ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேனோ அந்த வெள்ளி வேலை நான் பால் குடம் எடுத்துகிட்டு போவேன் இல்லையா, ஒரு சில்வர் குடம். அந்த சில்வர் குடத்தில் பச்சரிசியை நெப்பி அந்த அரிசிக்குள்ளே அந்த வேலை குத்தி அப்புறம் அதுக்கு பூஜை பண்ணி அதை குடத்தோடு நான் தூக்கிட்டு நான் பழனிக்கு போகிற மாதிரி எனக்கு ஒரு காட்சி. ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, பழனிக்கு போகும்போது நான் வேலை கையில் எடுத்துக்கிட்டு போகணும். அதாவது இப்போ முருகன் எப்படி தண்டத்தை கையில் வச்சிட்ருக்காரு, அந்த மாதிரி நான் கையில் வேலை பிடிச்சிக்கிட்டு பழனி மலை ஏறி போகணும். இப்படி தான் நான் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு நான் வேலை எப்படி வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னும் அதை எப்படி நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் எனக்கு முருகர் காட்டி கொடுக்குறாரு. எப்படின்னா, நீ அரிசியில் குத்தணும், குடத்தில் அரிசியை நெப்பி பச்சரிசியை நெப்பி அதில் அதை குத்தி வச்சு பூஜை பண்ணி அதை அப்படியே குடத்தோடு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு அவர் சொல்கிறாரு. அது வெயிட்டாக இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், வெறும் வேலை மட்டும் கையில் தூக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் குடத்தில் பச்சரிசியை நெப்பி அதில் அதை குத்தி எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் நீ அப்படி தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அடுத்து அதை வழி நடத்துகிறாரு. இப்போ காலையில் நான் வேல் போய் வயலை அடுத்த நாள் பொழுதோடு தான் எனக்கு கிடைக்கிது. நான் வேல் வாங்கிட்டேன். வீட்டில் இருந்த குடத்தில் பச்சரிசியை இப்போ வாங்குறதுக்காக நான் கடைக்கு போகிறேன். நான் ரெகுலராக வாங்குகிற கடையில் பச்சரிசி எனக்கு கிடைக்கல. அதுக்கு மாறாக நான் எப்பயுமே ஒரு கடைக்கு போகவே மாட்டேன். அந்த கடைக்கு நான் போகிறேன். அந்த கடைக்கு போய் பச்சரிசி கேட்குறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பல்லன்னு அரிசி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கடையோட பெயர் என்ன தெரியுங்களா? வள்ளியம்மை மல்லிகை கடை. வள்ளியம்மை பாருங்கள், அந்த கடையோட பெயரே வள்ளியம்மைன்னு இருக்குது. அந்த கடையில் தான் எனக்கு அரிசி கிடைக்கிது. அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு அவர் பிரியப்பட்டிருக்காரு. ஸோ அங்கேருந்து நான் பச்சரிசி வாங்கிட்டு குடத்தில் நெப்பி, எப்படி நான் கனவில் பார்த்தேனோ அதே போல் நெப்பி அதில் வேலை ஆல்ரெடி நான் கோயிலில் கொடுத்து பூஜை பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். சந்தன பொட்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணி எனக்கு அந்த வேலை கொடுத்தாரு. அதை கொண்டு இங்கே வீட்டில் அரிசியில் அதை குத்தி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு அங்கவஸ்திரம் போடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான டிசைன் எல்லாம் செஞ்சு அழகாக ஒரு அங்கவஸ்திரம் போன வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கவஸ்திரமெல்லாம் வாங்கி அவருக்கு நல்லா நீட்டாக பண்ணி, அபிஷேகமெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனிதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அபிஷேகம் பண்ணலை. வெறும் சந்தனம் பொட்டு இதெல்லாம் வச்சு பூ போட்டு வந்த நாள்லேருந்து நான் வேல்மாறல் பண்ணேன். வேல்மாறல் பூஜையை கிட்டத்தட்ட 11 நாள் இந்த வேல் என் வீட்டில் இருந்தது. 11 நாள் நான் வேல்மாறல் பூஜையும் கந்தசஷ்டியையும் தவறாமல் படித்தேன். இந்த 11 நாளுங்கிறது என்ன கணக்கு அப்படின்னு யோசித்து பார்த்தா, நானாக தான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நானாக இப்படி இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எப்படின்னா,
போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு ஜிபேயில் 920 ரூபா வந்தது அப்படின்னு. அந்த 920 கூட்டணும்னா 11ன்னு வருது. முருகன் 11 நாள் என் வீட்டில் இருந்தார். அந்த வேல் வந்து 11 நாள் என் வீட்டில் இருந்து ஆனால் பாருங்கள், நான் பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பீரியட்ஸ் ஆயிடணும் முருகா, நான் வந்து இந்த மாதிரி எக்கு தப்பாக இதிலே மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டியிருந்தேன். என்னுடைய டேட்டுக்கு 2 நாள் முன்னாடியே என்னை பீரியட்ஸ் பண்ணி விட்டுட்டாரு. நான் பீரியட்ஸ் ஆனாலும் பூஜை தான் பண்ணலை, ஆனால் நான் வந்து வேல்மாறலை ப்ளே பண்ணி விட்டுருந்தேன். வேல்மாறல் படிக்கக்கூடாது, கந்தசஷ்டி படிக்கலாம் பீரியட்ஸ் அப்போ, வேல்மாறல் படிக்கக்கூடாது. ஸோ அதை வந்து ஃபோனில் ப்ளே பண்ணி விட்டுட்டு கந்தசஷ்டி மட்டும் நானே படித்து இப்படி தான் எனக்கு அந்த 3 நாள் நான் வந்து ஓட்டுனேன். இப்போ கடைசி நாள் வரைக்கும் தவறாமல் வேலுக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த நாளில் பழனிக்கு கிளம்புற நாள் தான் ஹோலி. எப்படி முருகர் சொன்னாரோ அதே நாள் ஹோலி அன்னைக்கு நாங்கள் பழனிக்கு கிளம்புறோம். புதன்கிழமை நாள் பசும்பால் தான் அலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. பழனியில் வந்து இப்போ பாக்கெட் பால் அலோடு இல்லை, பசும்பால் மட்டும்தான் முருகனுக்கு அலோடுன்னு பசும்பாலுக்கு ஏற்பாடு பண்ணணும். அங்கே எல்லா பக்கமும், இது உங்களுக்கு தகவலாக சொல்கிறேன், அங்கே எல்லா பக்கமும் இப்போ பசும்பால் கிடைக்கிது. பசும்பால் தான் இப்போ கொண்டு போகணும், பேக்கெட் பால் அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே நீங்கள் எல்லா இடத்துலையுமே பசும்பால் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் குடத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம சொன்னோம் இல்லையா, சாந்திக்காவுக்கும் கோமதிக்கும் அங்கே பால் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். கரெக்டாக நைட்டு 2 மணிக்கு கிளம்புறோம், 4 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். 4:30 மணிக்கெல்லாம் பால் கிடச்சிது, ஊற்றிக்கிட்டோம். இப்போ நான் போகும்போது முருகனை எப்படி மல்லிகைப்பூவில் நான் கனவுல காட்சியாக கண்டேனோ அதே போல் முருகனுக்கு நான் மல்லிகைப்பூவையும் வாங்கிட்டு போகிறேன். நான் வாங்கிட்டு போகும்போது நான் முருகன்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்கள் மல்லிகைப்பூ கேட்டீங்க, நான் கொண்டு வரேன், இதை எப்படி நீங்கள் என்கிட்டேருந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இது நீங்கள் எந்த ரூபத்தில் வாங்கிக்கிட்டாலும் சரி, ஆனால் நீங்கள் வாங்கிக்கணும், நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடிவாரத்தில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம். சாந்தி அக்காவுக்கும் கோமதி அக்காவுக்கும் 2 பேர்த்துக்கும் கையில் குடம் இருக்குது. மஞ்சள் துணியெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு தான் வந்தாங்க. நாங்களே எல்லாம் கட்டிக்கிட்டோனாலும் 4:30 மணி போல் பூக்கடை எதுவுமே கிடைக்கல. பூக்கடையில், அதாவது எதுக்கு பூனா, குடத்துடைய கழுத்துக்கு நம்ம பூ சுற்றணும் இல்லையா, பால் குடத்துக்கு. பூக்கடை எங்கேயுமே இல்லை, பூ கிடைக்கல. பூ இல்லாமல் குடத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, நல்லா இருக்காதுல்ல. எனக்கு திடீர்னு தோணுது, நம்ம கையில் தான் பூ இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், என் கையில் இருந்த மல்லிப்பூவை கட் பண்ணி 2 பேர்த்துடைய குடத்துலையும் கழுத்தில் சுற்றி விட்டேன். பால் குடத்தில் நான் சுற்றி விட்டேன். மிச்ச மல்லிப்பூவை என் கையில் இருந்த வேலுக்கே வச்சுட்டேன். மல்லிப்பூ காலி. எனக்கு அதை கொடுத்ததுமே எனக்கு இன்ட்யூஷனாக தோணுது, உள்ளுணர்வு சொல்லுது, நான் உங்கள்கிட்டருந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டேன் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வேறு யாராக இருந்தாலும் நான் முருகனுக்கு கொண்டு வந்திருக்கேன், நான் மேலே போய் முருகனுக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சன்னிதானத்தில் கொடுத்தா தான் முருகன் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு அதை வந்து அர்த்தமாக அதை எடுத்துக்குவாங்க. ஆனால் முருகன் மலை மேலே மட்டும் இல்லை, அந்த மண்ணை மிதிச்சிட்டாலே எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கார். கிட்டத்தட்ட ஷிரடி மாதிரி தானே. முருகன் வந்து நான் அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பால் குடத்தில் உடைய ரூபமாக எங்கிட்டேருந்து அந்த மல்லிப்பூவை வாங்கிக்கிட்டாருங்க. வாங்கி கழுத்தில் சூட்டிக்கிட்டாரு பாருங்க. முருகனுக்கு கொண்டு போகிற பால் குடத்தோடைய கழுத்தில் பூவை சுற்றுறதும் முருகனுடைய கழுத்தில் பூவை சுற்றுறதும் ஒன்று தான். என்னை பொறுத்த மட்டிலும் அவருக்காக 2 பக்தர்கள் பால் குடம் எடுத்துகிட்டு வராங்கன்னா அந்த பால் குடத்துக்கு நான் பூவை கொடுத்தாலே அது முருகனை போய் சேர்ந்த மாதிரி எனக்கு உள்ளுணர்வாக பற்றுச்சு. ஏன்னா நான் வந்து வண்டியில் ஏறும்போதே சொன்னேன், நீங்கள் மல்லிப்பூ கேட்டீங்க, நான் எடுத்துகிட்டு வரேன், எப்படி வாங்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பால் குடத்துடைய ரூபத்தில் என்கிட்டருந்து அந்த மல்லிப்பூவை வாங்கினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அடிவாரத்துலேருந்து மலை மேலே போனோம். காலையில் விஸ்வரூப தரிசனத்துக்கு கரெக்டாக உள்ளுக்குள்ளே இருந்தோம். சொன்னால் நம்புவீங்களா, நான் அங்கே போய் தரிசனம் பண்ணும்போது கையில் இருந்த வேலை உண்டியலில் போட சொல்லிட்டாங்க. ஆனால் முருகனை நான் கண்குளிர பார்த்தேன் பாருங்கள். அப்போ முருகன் எப்படி காட்சி கொடுத்தாரு தெரியுங்களா, முழுசாக மல்லிகைப்பூவில் போத்தி இருந்தாருங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் மொத்தமாக மல்லிகைப்பூவால் சுற்றி வச்சுருந்தாங்க. வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸு, அதாவது இந்த மாதிரி கோமணம் இப்போ போடுறதில்ல, முட்டி வரைக்கும் ஒரு தோத்தி வேஷ்டி கட்டி விடுறாங்க முருகனுக்கு, அதுவும் வெள்ளை கலரில் வேஷ்டி கட்டியிருந்தாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் நான் எப்படி கனவுல பார்த்தேனோ அதே போல் வெள்ளை கலரில் மல்லிகைப்பூவால் அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. வேறு எதுவுமே போடலை அவர். வெள்ளை கலர் வேஷ்டியும் வெள்ளை கலர் மல்லிகைப்பூவும் அவர் உடம்புல இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அதை பார்த்ததும் எனக்கு அப்படி என்ன சொல்கிறது, சிலிர்ப்பாக இருந்தது. நான் எப்படி கனவுல பார்த்தேனோ அந்த கனவுல காட்சி கொடுத்தா மாதிரியே எனக்கு அவர் நேர்லையும் காட்சி கொடுத்தாரு. கண் குளிர
அப்பன் முருகனை தரிசனம் பண்ணிட்டு முருகன்கிட்ட வேண்டிட்டு அந்த வேலை உண்டியலில் போட்டாச்சு. ஆனால் பாலை மட்டும் நாங்கள் 7:30 மணிக்கு தான் வாங்குவோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 7:30க்கு தான் பால் அபிஷேகம் அப்படின்னும், இந்த நேரத்தில் 6 மணிக்கு நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் எங்களை வர சொன்னாங்க. அப்போ பாருங்கள், இந்த பாலை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து திரும்பவும் லைனில் நின்று திரும்பவும் ஒரு டிக்கெட்டை வாங்கி லைனில் நின்று நாங்கள் தரிசனத்துக்கு போகிறோம். அங்கே போய் ஒரு 7 மணி போல் ஒரு அரை மணி நேரம் எங்களை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு 7:30 மணி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாவது தரிசனம் வந்து பால் குடத்தை கொடுக்கறதுக்காக போனோம். பால் குடத்தை வாங்கி அவங்க முருகனுக்கு ஊற்றி மறுபடியும் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் அந்த அரை மணி நேரம் கேப் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கேப்பில் என்ன நடந்ததுன்னா, நான் வந்து பாடணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பிடிச்ச முருகன் பாடல்கள் ஒரு 4-5 பாடலை முருகன் சன்னிதானத்தில் உட்காந்து, நான் எங்கே சொல்கிறேன்னா முருகனுடைய சன்னிதானத்துக்கு பக்கத்துலேயே நாங்கள் உட்காந்துருந்தோம். எங்களை ஒரு ஓரமாக உட்கார வச்சுருந்தாங்க. அப்பையும் நாங்கள் தூரத்துலேருந்து முருகனை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆண்டி கோலத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது எங்களுக்கு 2வது தரிசனம். பார்த்துக்கிட்டே இருந்து அதே இடத்துல ஒரு ஓரமாக உட்காந்தோம். அரை மணி நேரம் நான் பாட்டு பாடினேன். முருகன் முன்னாடி உட்காந்து எனக்கு பிடிச்ச பாட்டு, முருகனுக்கு பிடிச்ச பாட்டுன்னு எல்லாத்தையும் முருகன் முன்னாடி பாடி கண்ணீர் மொழ்க வேண்டி எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, சிலிர்ப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டு பாலை கொண்டு வாங்கன்னு சொல்லி பால் வாங்கி ஊற்றும்போது 3வது தரிசனம். அது எங்களுக்கு 3வது தரிசனம். கொண்டு போன பால் குடத்தை அவர்கிட்ட கொடுத்து அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு 3வதாக திரும்பவும் முருகனை நல்லா கண்குளிர என்ன சொல்கிறது, எங்களை யாருமே நகத்தில் தள்ளி விடலை. அவ்வளவு நேரம் நிற்கிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன் நாங்கள் அவ்வளவு அமரம் தரிசனம் பண்ணணும், 1க்கு 3 தடவை தரிசனம் பண்ணணும் தெரியுங்களா? ஏன்னா முருகன் எங்களுக்கு குறித்து கொடுத்த நாள் அப்படி. அந்த நாள் புதன்கிழமை நாங்கள் போன அன்னைக்கு கோயிலில் கூட்டமே இல்லைங்க, யாருமே இல்லை, பெருசாக எந்த கூட்டமும் இல்லை, ரொம்ப லிபரலாக தான் இருந்தது. ஏன் ஹோலி அன்னைக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன் புதன்கிழமை நாளில் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. நார்மலாகவே பழனிமலைக்கு நீங்கள் புதன்கிழமை நாளை செலக்ட் பண்ணி போய் பாருங்கள், கூட்டமே இருக்காது. வியாழக்கிழமை கூட்டம் இருக்கும், செவ்வாய் கூட்டம் இருக்கும், சஷ்டி, கிருத்திகை, சனி, ஞாயிறு பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆனால் இந்த நடுப்பட்ட நாள் புதன்கிழமை என்றைக்குமே கூட்டம் இருக்காது. நாங்கள் முதல்ல எல்லாம் அப்படி தான் பிளான் பண்ணி போவோம். ஆனால் அதே போல் முருகனே எனக்கு ஹோலி அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி, அந்த ஹோலி புதன்கிழமை நாளாக இருக்குது. நாங்கள் போன அன்னைக்கு கோயிலில் ஒரு துளி கூட்டம் அதிகமாக பெருசாக இல்லை. அவ்வளவு ஃப்ரீயாக நாங்கள் முருகனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தரிசனம் தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணதுனால தான் கூட்டமே இல்லாத நாளில் வர சொல்லியிருக்கார். கால் கடுக்க மணிக்கணக்கில் நின்று முருகனை பார்க்கவே முடியாமல் எத்தனையோ பேர் நம்ம வந்திருப்போம் முதலையெல்லாம் இல்லையா? ஆனால் உனக்கு அந்த கஷ்டமே வேண்டாம், நான் சொல்கிற நாளில் நீ வா, இதே மாதிரி நான் உனக்கு காட்சி கொடுப்பேன், நல்லா கண்குளிர பார்த்து என்னை தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி முருகரே ஒரு இன்விடேஷன் மாதிரி, ஒரு அழைப்புதல் மாதிரி கொடுத்து நம்மளை அழைக்கும்போது அது எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும்ல. பேரானந்தத்தின் உச்சியில் நான் இருந்தேன். உண்மையாக நான் ஏன் சிரிக்கிறேன், நான் ஏன் அவ்வளோ சந்தோஷமாக படுறேன்னு எனக்கே தெரியல. ஆனந்தத்தில் காற்றுல பிறக்கிற மாதிரி. தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். ஒரு ஐயர் எங்களை தனியாக கூப்பிட்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பால், தீர்த்தம், அப்புறம் அது என்ன தினை மாவு, விஸ்வரூப தரிசனத்துக்கு முருகனுக்கு சந்தன காப்பு போடுவாங்க இல்லையா, அந்த காலை நேர விபூதி, சந்தனம், இது அத்தனையும் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரு. காசு கொடுத்தோம் நாங்கள், அது கொடுத்ததுக்கு நாங்கள் உண்மையாக தட்சணை அவர் 500 ரூபா கொடுத்தோம். ஆனால் அவர் எங்களை தனியாக கூப்பிட்டு நாங்கள் என்னெல்லாம் கேட்டோமோ, என் கூட எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த சந்தனம் கிடச்சிது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த காலை நேர பூஜைக்கு எங்கெங்கேருந்தோ வருவாங்க. இந்த முருகனுக்கு சாத்தின அந்த காப்புலேருந்து அந்த சந்தனம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்கெங்கேருந்தோ வருவாங்க. ஆனால் அந்த பூஜையை அட்டன் பண்ணாலுமே சந்தனம் கிடைக்காம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் எத்தனை பேர் போனோமோ அத்தனை பேருக்குமே பால் அவருக்கு பண்ணின அபிஷேக பாலைவே எங்களுக்கு தீர்த்தமாக கிடச்சிது. அதே போல் மாவு, அப்புறம் விபூதி, சந்தனம், இது அத்தனையுமே எங்களுக்கு அந்த இடத்துல மேலேயே மலை மேலேயே எங்களுக்கு தரிசனம் முடிச்சு வெளியில் வந்தோடனே முருகன் அள்ளி அள்ளி கொடுத்தாரு அந்த சந்தனத்தை. அவ்வளவு சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதையெல்லாம் நம்ம வேண்டிக்கிட்டு வரோமோ, எதையெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்தோமோ, நான் அவர்கிட்ட வேண்டுனது எதுவுமே இல்லை. யாரெல்லாம் இந்த வேல் பிச்சைக்கு வேலுக்காக காசு கொடுத்துருக்காங்களோ அத்தனையோட பேர்த்துடைய கஷ்டத்தையும் தீர்த்து வை முருகா, என்னுடைய கஷ்டத்தையும் உட்பட.
நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும்போது நினச்சதெல்லாம் நடக்குங்கிற நம்பிக்கை வரும்ல, அப்படி தான் இருந்துச்சு அந்த நேரம். அரிசியில் வேலை குத்தி கொண்டு போனேன். வேலை வந்து உண்டியலில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த குடத்துல இருந்த அரிசியை ஒரு பையில் போட்டு அதுக்குள்ளே தட்சணையையும் போட்டு, தட்சணையோட கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு தான் இந்த அரிசி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு போனேன். அதே போல் அங்கே போய் கடை வீதி வச்சுருப்பாங்க. கடை வீதியில் வந்து இந்த ஊசிமணி பாசிமணி எல்லாம் விற்பாங்க இல்லையா, அவங்கள தேடி இந்த அரிசியை நீங்கள் பொங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியை தானமாக பண்ணிட்டேன். கொண்டு போன அரிசியை நம்ம திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, அந்த பழனி மலையில் அந்த அடிவாரத்துலேயே நம்ம யாருக்காவது தானம் பண்ணிட்டு தான் வரணும்னு தான் நான் பிளானாக போனேன். அதே போல் அந்த அரிசியையும் கஷ்டப்படுறவங்க ரூபத்தில் வாங்கிக்கிட்டார் முருகர். கொண்டு போன 2 அரிசி மூட்டையையும் கனகம்பட்டியிலையும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அங்கேயும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். இன்னொரு வீடியோ இருக்குது, அதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை நான் டைம் இருக்கும்போது கொடுக்குறேன், இல்லை நாளைக்கு கூட கொடுக்குறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். என் வாழ்க்கையில் பாபா ஒரு கண்ணு, முருகன் ஒரு கண்ணு, 2 பேருமே 2 கண்கள் மாதிரி எனக்கு சரி சமம் தான். பாபா எப்படி என் வாழ்க்கையில் வந்தாரோ அதே போல் முருகனும் எப்படி என் வாழ்க்கையில் வந்திருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஏற்கனவே சேனல் தொடங்கும் போதே ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் போய் பாருங்கள். எப்படி என் வாழ்க்கையில் பாபா வந்தார், முருகன் எப்படி வந்தாருன்னு, குழந்தை வரம் சீரீஸ் அப்படின்னும், அதே போல் என்னுடைய முதல் ஷீரடி ட்ரிப் அப்படின்னு ஒரு அனுபவத்தையும் பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது அதையெல்லாம் போய் செக் பண்ணுங்கள். நான் அந்த பிளேலிஸ்ட்டோடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். டைம் இருக்கும்போது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு மக்களே முருகனுடைய அற்புதம்? முருகன் நினச்சா நடத்த முடியாத ஒரு விஷயம்னு எதுவுமே இல்லை. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.